ஏன்பா அப்படி சொல்ற? ஆமா, சரி, எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாமி கிட்ட போய் நின்னா சாமி காப்பாத்திடும்னு நினைக்கிறாங்க. போற அப்புறம் இங்கறியா இவெல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ஊர் எங்க அமெரிக்கா வருது தரத்திரியும் எல்லா ரவுடித்தனத்தையும் பண்ண வேண்டியது. பொண்டாட்டி கேள்வி கேட்டா அவ கூடயும் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நீ பேசு. எங்க பேசினாலும் சுத்தி சுத்தி என்கிட்ட வராத. கொடுத்தா எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் பக்கா கிரிமினலுங்க. போடா போடா கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு காப்பாத்த துப்பு இல்லாம சண்டை போட்டு விரட்டிடுறானுங்க. கையாளாகாதவனுங்க. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இவன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எதுக்கு பொண்டாட்டி? இப்படிப்பட்டவனுங்க கூட எல்லாம் எந்த பொண்ணும் வாழ மாட்டா. சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. என்ன செய்வ அவங்க வாழ்க்கையை குறைஞ்சு கொடுப்பாங்க. மாலையை போட்டா நாம நம்ம பொழப்ப பார்க்கணும். ஓவர் ஆஃபீஸ் வேண்டாம், 2 வருஷம் வேண்டாம் அடங்குவான். ஆமா மாப்ள, இவங்கிட்ட உரண்டை இருக்க வேணாம், ஆடவும் வேணாம், நம்ம மாட்டுக்கு அமைதியா இருக்கும். வாய் பேசிட்டு இருந்தவனுங்களாம் இப்ப எப்படி அடங்கி போயிட்டானுங்க பாத்தியா? இனிமே இப்படித்தான் அடங்கியே இருக்கணும். பக்கத்துல உட்காந்து பாரியா, இதெல்லாம் உட்காந்து கனெக்ட் பண்ணிருக்கு. அப்ப நீ வேற எங்கேயுமே போல, யாரையும் பார்க்கல. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய். நான் வேற யாரையுமே பழைய மாதிரியே போய் சொல்ல ஆரம்பிச்சியா நீ? என்னங்க ஃப்ராடுக்கறன ஆகவே ஆகாது. அவ்வளவு எல்லாமே பொய் சொல்றான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மீனா போய் பார்த்து பேசுனியா? பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அங்க மீனா ஏதோ பூ குடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களாதான் வந்து என்கிட்ட பேசினாங்க. மனோஜ், தம்பி சாரிப்பா, இந்த பொறுத்தர மன்னிச்சிரு. இந்த பொறுப்பை மட்டும் சொல்லிக்கிறேன், விட்டுற நீ செய்ய. டேய் போடா. இந்த வீட்டு மருமகங்கிற நினைப்பு அவளுக்கு இருந்திருந்தா நம்மள மதிக்காம அவ இங்க இருந்து போயிருப்பாளா? இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையில சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. தாங்க அவங்கள பார்த்தேன் ஸ்ருதி. பார்த்தா அப்படியே போக வேண்டியதானே? எதுக்காக அவகிட்ட பேசுற? அப்புறம் என்ன எத்தனைக்கு வேணா எத்தி போட்டோம்ல, நீ அம்மா கரெக்டா போட்டு வந்திருக்கீங்க. உங்க வாய்க்கு வரதான் நியாயம் பேசுங்க. இது எப்படிங்க அது?